ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உண்மையிலே நம்மளோடது தானா, இல்ல வேற ஏதாவது சக்தி அதை தீர்மானிக்குதா? இந்த ஒரு கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பதில் சொன்ன ஒரு பழமையான ஞான நூலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த கேள்விக்கு சீராக் புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அதோட பதில் ரொம்பவே நேரடியானது. நம்ம சக்தி நம்ம விருப்பத்துல தான் இருக்கு. வாங்க இந்த வாதத்தோட முதல் படியை என்னன்னு பாப்போம். சரி, எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. உமது விருப்பம், உமது ஆற்றல். இந்த நூலின்படி நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு முதல் தேவை வெளியில இருந்து வர்ற ஒரு கட்டளை இல்ல, அது உங்க மனசுக்குள்ளிருந்து வர்ற தனிப்பட்ட விருப்பம்தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உண்மையா நேர்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணா அந்த சக்தி முழுக்க முழுக்க உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த முழுமையான அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. இதுல அந்த முதல் 2 வார்த்தை நீ விரும்பினால் எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நீங்க விரும்புனாதான் செயல். இதுதான் அதோட மொத்த சாராம்சம். ஓகே, நம்ம விருப்பத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அப்ப நம்ம எடுக்கிற முடிவுகளோட விளைவுகள் எவ்வளவு தீவிரமா இருக்கும் இல்லையா? இந்த நூல் அது எப்படி சொல்லுதுன்னா, அது வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல செய்யற ஒரு தேர்வு மாதிரி. இந்த சாய்ஸ் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு புரிய வைக்க இந்த நூல் 2 ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகங்களை பயன்படுத்துது. அதுதான் நெருப்பு அண்ட் நீர். இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க முன்னாடி நெருப்பும் நீரும் இருக்கு. நீங்க எதையாவது ஒண்ணு நோக்கி கைய நீட்டுறீங்க. இது எதேச்சியா நடக்குமா? இல்லவே இல்ல. அது ஒரு திட்டமிட்ட, நீங்க நல்லா யோசிச்சு செய்யற ஒரு செயல். நம்மளோட தார்மீக முடிவுகளும் அப்படிதான், தானா நடக்காது. நாம தான் அதை உணர்வு பூர்வமா தேர்ந்தெடுக்கிறோம். சரி, அப்படி தேர்ந்தெடுத்தா அதோட கடைசி விளைவு என்ன? அதுதான் இது. நீர் வாழ்வோட செழிப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா நெருப்பு, அது சாவின் வறண்ட பாதைக்கு கொண்டு போகுது. இங்க நடுவுல வேற வழியே கிடையாது. நம்ம தேர்வுகள் ஒண்ணு நம்மள வாழ்வுக்கு கொண்டு போகும், இல்லனா சாவுக்கு. இந்த மொத்த விவாதத்தோட உச்சக்கட்டமே இந்த வசனம்தான். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். பாத்தீங்களா, இங்க விதி விளையாடல, தற்செயலா ஏதோ நடக்கல. உங்க விருப்பம்தான் உங்க விதியை தீர்மானிக்குது. சரி, நாம இந்த முடிவுகள் எல்லாம் தனியாவா எடுக்கிறோம்? நம்மள யாரும் பார்க்கலையா?
இல்ல, இந்த நூல் ஒரு தெய்வீக பார்வையாளர் இருக்கிறதா சொல்லுது. ஆனா அவரோட பங்கு நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்மளோட முடிவுகளை கண்ட்ரோல் பண்ற ஒரு மேனேஜர் கிடையாது. அதுக்கு பதிலா அவர் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு அமைதியான சாட்சியா இருக்கார். அவர் நம்மள கட்டாயப்படுத்துறதில்ல, வெறும் கண்காணிக்கிறார். இது நம்மளோட சுதந்திரத்துக்கு இன்னும் பெரிய அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ இந்த தெய்வீக பார்வைக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு பாருங்க. அது ஞானத்துல பெரியது, ஆற்றல்ல வல்லது, எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது, மனுஷங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் அது அறியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க, இது வெறும் கண்காணிப்பு தான், கட்டுப்பாடு கிடையாது. சரி, ஒரு தெய்வீக சக்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னா நாம செய்யற தப்புக்கு அவரும் ஒரு காரணமா இருக்க முடியாதா? இந்த கேள்விக்கு இந்த நூல் ரொம்ப தீர்க்கமான ஒரு பதில சொல்லுது. சிம்பிளா சொன்னா, பாவத்திற்கு அனுமதி இல்லை, பொறுப்பு முழுக்க முழுக்க நம்மளோடதுதான். இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு கடவுள் எதை செய்ய மாட்டார் அப்படிங்கறத பத்தி 2 முக்கியமான விஷயத்த இந்த நூல் சொல்லுது. இது கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். முதல் விஷயம் என்னன்னா, இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. இதோட அர்த்தம் என்ன? எந்த ஒரு கெட்ட காரியத்துக்கும் தெய்வீக உத்தரவுங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்ததுதான் இதிலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ரொம்ப தெளிவா சொல்லுது. பாவம்ங்கிறது நாம எடுக்கிற ஒரு அன்ஆத்தரைஸ்ட் சாய்ஸ், அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதனால அந்த முடிவை எடுத்த நாம தான் அதுக்கு முழு பொறுப்பு. அப்போ இந்த ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான ஞானத்தோட மையக்கருத்து என்னன்னு பார்த்தா இதுதான். நம்ம தேர்வுகள், அதோட விளைவுகள், இது எல்லாத்துக்கும் நாம தான் முழு பொறுப்பு. நாம தனியா நிக்கிறோம், நம்ம முடிவுகளோட பாரத்தை நாம தான் சுமக்கணும். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் வருது. இந்த முழுமையான சுதந்திரம் உங்க கையில இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? வாழ்வை கொடுக்கிற நீரையா இல்ல சாவ கொண்டு வர நெருப்பையா? முடிவு உங்க கையில. திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்காகவே இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு புதையல் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு நாம 1 கொரிந்தியர்ல இருந்து ஒரு ஆழமான பகுதியை தான் பார்க்க போறோம். அங்க சரியா இப்படிப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட தெய்வீக ஞானத்தை பத்தி பேசப்படுது. வாங்க, அது என்ன, அது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்லயும் ஒரு முக்கியமான கேள்வி. ஞானத்துல 2 வகை இருக்கு. நீங்க எதை ஃபாலோ பண்றீங்க? நாம பார்க்க போற இந்த வேத பகுதி நாம டெய்லி சந்திக்கிற 2 விதமான ஞானத்தை பத்தி தான் பேசுது. இது ஏதோ பெரிய தத்துவ விவாதம்லாம் இல்ல. இது நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஒரு முடிவு. நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு ஆய்வோட மைய புள்ளி. ஓகே, அப்போ இந்த 2 ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு இந்த உலகமே கொண்டாடுற ஞானம், இன்னொன்னு நேரா கடவுள் கிட்ட இருந்து வர்றது. இது 2ம் எந்த அளவுக்கு வேற வேறுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, 2 ஞானமும் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் உலக ஞானம்,
அதாவது இந்த உலகத்தோட தலைவர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கிற அறிவு. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அது கொஞ்ச காலம்தான், சீக்கிரமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, கடவுளோட ஞானம். அது எப்பவுமே நிலைச்சு நிக்கக்கூடியது. அது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் மாதிரி, ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த உலக ஞானத்தை பத்தின ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அது பாக்குறதுக்கு எவ்ளோ புத்திசாலித்தனமா, எவ்ளோ பவர்ஃபுல்லா தெரிஞ்சாலும் சரி, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அது மணல்ல கட்டின வீடு மாதிரி, எப்ப வேணா சரிஞ்சு விழுந்துடலாம். அப்போ உலக ஞானம் அழிஞ்சிடும்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? கடவுளோட ஞானம் அப்படி என்ன ஸ்பெஷல்? இங்கதான் நாம இந்த பகுதியோட முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். அதுதான் கடவுளோட மறைபொருள்ங்கிற ஒரு ஆச்சரியமான கான்செப்ட். இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. மறைபொருள். இது ஏதோ நம்ம லைப்ரரியில படிக்கிற அறிவோ இல்ல கிளாஸ்ல கத்துக்கிற பாடமோ கிடையாது. இது ஒரு புதையல் மாதிரி. கடவுளே வேணும்னே ஒளிச்சு வச்சு சரியான நேரத்துல மட்டும் வெளிப்படுத்துறதுக்காக காத்திருந்த ஒரு விஷயம். சரி, அப்போ இந்த மறைபொருளோட குணங்கள் என்ன? வேதம் நமக்கு 3 சூப்பரான உண்மைகளை சொல்லுது. 1, இது ரொம்ப காலமா யாருக்கும் தெரியாம மறைக்கப்பட்டிருந்தது. 2வது, இது நமக்காக, ஆமாங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளோட மேன்மைக்காகவே பிளான் பண்ணப்பட்டது. எவ்ளோ பர்சனலான ஒரு விஷயம் பாருங்க. 3வது, இது ஏதோ நேத்து இன்னைக்கு போட்ட திட்டம் இல்ல, இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் இருந்திருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய விஷயம்னு. இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இந்த ஞானம் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தா ஏன் இந்த உலகத்தோட பெரிய பெரிய தலைவர்கள் இதை புரிஞ்சுக்கல? அவங்க செஞ்ச அந்த தப்புனால என்ன ஆச்சுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க. அந்த அறியாமைக்கு அவங்க கொடுத்த விலை என்னன்னு பாருங்க. காரணம் சிம்பிள். இந்த உலக தலைவர்களுக்கு கடவுளோட ஞானம் தெரியல. அதோட விளைவு சரித்திரத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய சோகம். அவங்க மாட்சிக்குரிய ஆண்டவரே சிலுவையில் அறைஞ்சாங்க. ஒருவேளை கடவுளோட திட்டத்தை அவங்க புரிஞ்சிருந்தா எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். பாத்தீங்களா, தப்பான ஒரு ஞானத்தை தேர்ந்தெடுத்தா அதோட விளைவு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஆனா இந்த கதை இதோட முடியல. ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த மறைபொருள் எப்பவுமே மறைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ அந்த ரகசியத்தை துறக்கிற சாவி எது? இங்கதான் நாம வெளிப்பாட்டின் திறவுகோல் அப்படிங்கிற பகுதிக்கு வரோம். இப்போ நாம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான கேள்விக்கு வந்தாச்சு. உலகத்திலேயே இருக்கிற பெரிய ஜீனியஸ்களால கூட கண்டுபிடிக்க முடியாத இந்த தெய்வீக ஞானத்தை நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு என்ன வழி? பதில் ரொம்ப ஆச்சரியமானது. அது ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு நபர். இந்த வசனம் நேரா தூய ஆவியாரை நோக்கி கை காட்டுது. அவர்தான் நமக்கும் கடவுளோட மனசுக்கும் நடுவுல இருக்கிற பாலம். கடவுளோட ஆழமான எண்ணங்களை நமக்கு டைரக்டா வெளிப்படுத்துறவரே அவர்தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. முதல்ல தூய ஆவியார் எல்லாத்தையும் ஆராயிறார், கடவுளோட ஆழமான மறைக்கப்பட்ட உண்மைகளை கூட. 2வது, அவருக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் தெரிய வர்றதால 3வதா அதை நமக்கு வெளிப்படுத்துறார். இது ஏதோ பொதுவான அறிவு கிடையாது, இது ரொம்பவே பர்சனலான, நமக்காகவே கொடுக்கப்படுற ஒரு வெளிப்பாடு. சரி, இந்த தெய்வீக திட்டம், இந்த வெளிப்பாடு இதெல்லாம் ஓகே. ஆனா இதனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரயோஜனம்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த அழகான ரொம்ப சக்தி வாய்ந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. யோசிச்சு பாருங்க. கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியல, மனசால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் கடவுள் அவர்கிட்ட அன்பு வைக்கிறவங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம். இது நம்மளோட கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு காலத்துல யாருமே தெரிஞ்சுக்க முடியாத, நம்ம அறிவுக்கு எட்டாத அந்த விஷயங்கள் இப்ப நமக்கு வெளிப்படுத்தப்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? தூய ஆவியார் மூலமா. அவ்வளவுதான், அந்த பூட்டு திறக்கப்பட்டுடுச்சு. மறைபொருள் இனிமேல் மறைபொருள் இல்ல. இந்த முழு ஆய்வும் நம்மள ஒரு கடைசி கேள்வியோட வந்து நிறுத்துது. இது ஒரு பர்சனலான சேலஞ்ச். அந்த ஞானத்தை அடையறதுக்கான வழி இப்ப திறந்திருக்கு. அதோட சாவி நம்ம கையில கொடுக்கப்பட்டாச்சு. அதனால இப்போ கேள்வி என்னன்னா, கடவுள் தன் ஞானத்தை வெளிப்படுத்த தயாரா இருக்காரான்னு இல்ல, அத நாம வாங்கிக்க தயாரா இருக்கோமாங்கிறதுதான். கடவுளோட ஆழமான எண்ணங்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் மாதிரியான பழைய கால சட்டங்களை எல்லாம் இப்போ நாம எப்படி பாக்குறோம்? மலை பிரசங்கத்துல இயேசு சொன்ன ஒரு போதனை இந்த சட்டங்களோட நோக்கத்தையே ஒரு புது கோணத்துல பார்க்க வச்சது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த ஆழமான விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது சட்டத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்த போகுது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சட்டங்கள் இந்த டிஜிட்டல் உலகத்துல நமக்கு எப்படி பொருந்தும்? இது ஏதோ தத்துவ கேள்வி இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி.
இந்த கேள்விக்கு இயேசுவோட பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, திருச்சட்டத்தை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றதான் வந்தேன், அதோட முழுமையான அர்த்தத்தை வெளிப்படுத்த வந்தேன்கிறார். அதாவது பழைய விதிகளை தூக்கி எறியறது அவரோட நோக்கம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அர்த்தத்தை, அதோட இதயத்தை கண்டுபிடிக்கிறது தான் நோக்கம். சரி, இந்த பயணத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல சட்டத்தை நிறைவேற்றுவதுன்னா என்ன, அப்புறம் செயல்களை விட எண்ணங்கள் ஏன் முக்கியம்னு பார்க்க போறோம், மதச்சடங்குகளை விட மனித உறவுகளுக்கு ஏன் முதலிடம் கொடுக்கணும், கடைசியா நம்மளோட ஆம் ஆமாகவும் இல்லை இல்லையாகவும் இருக்க வேண்டியதோட அவசியத்தையும் பார்க்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். சட்டத்தை நிறைவேற்றுதல். இங்க இருக்கிற அடிப்படை கொள்கை என்னன்னா, இயேசு பழைய சட்டங்களை நிராகரிக்கல, ஆனா அதோட ஆழமான உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்த வர்றார். இங்கேதான் அவர் ஒரு பெரிய சவாலை வைக்கிறாரு. அந்த காலத்துல சட்டத்தை அப்படியே எழுத்துக்கு எழுத்து பின்பற்றுகிற மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் விட உங்க நீதி உயர்ந்ததாக இருக்கணும்னு சொல்றார். அதாவது சும்மா வெளியில மட்டும் சட்டத்தை ஃபாலோ பண்ணா பத்தாது, உங்க மனசும் சரியா இருக்கணும், உங்க இதயமும் சரியா இருக்கணும்னு சொல்றார். இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப நம்ம கவனம் வெளிப்புற செயல்கள்ல இருந்து இதயத்தோட உள் நோக்கங்களுக்கு மாறப்போகுது. சொல்லப்போனா இதுதான் இந்த போதனையோட மையமே. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சட்டத்தை எடுத்துக்கலாம். கொலை செய்யாதே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப தெளிவான செயலை அடிப்படையா வச்ச ஒரு சட்டம். ஆனா இங்கதான் ஒரு புரட்சிகரமான மாற்றமே நடக்குது. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். சட்டம் இனிமே கொலைங்கிற செயலை மட்டும் பார்க்கல, அதுக்கு மூல காரணமா இருக்கிற கோபத்தையே தப்புன்னு சொல்லுது. ஒருத்தரை பார்த்து முட்டாள்னு சொல்றது கூட அந்த தப்பான செயலோட ஆரம்பமா பார்க்கப்படுது. நம்ம கவனம் செயலில் இருந்து எண்ணத்திற்கு மாறுது. சரி, இப்போ ரெண்டாவது உதாரணத்துக்கு வருவோம். விபசாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ஒரு செயலை தடுக்கிற ரொம்ப தெளிவான கட்டளை. இங்கேயும் அதே மாதிரிதான் கொள்கை இன்னும் ஆழமா போகுது. விபச்சாரம்ங்கிற உடம்பு சம்பந்தப்பட்ட செயல் மட்டும் பாவம் இல்ல, ஒருத்தரை தப்பான ஆசையோட பாக்குறதே மனசுல செஞ்ச பாவத்துக்கு சமம்னு சொல்லப்படுது. மறுபடியும் கவனம் வெளிப்புற செயல்ல இருந்து உள்மனதின் எண்ணத்துக்கு மாறுது. ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதுதான் அதிசயோக்தி, அதாவது ஹைப்பர்போலின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது. இது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையே எடுத்துக்க கூடாது. அதனாலதான் உன் வலது கண் உன்னை பாவம் செய்ய வச்சா அதை பிடுங்கி எறின்னு சொல்றார். இது நிஜமாவே கண்ணை பிடுங்க சொல்லி சொல்லல, பாவத்தோட மூல காரணத்தை எவ்வளோ தீவிரமா நம்ம கையாளணும்னு சொல்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உறவுகளுக்கு முதலிடம். வெறும் சடங்குகளை விட மனித நல்லிணக்கத்துக்கு இயேசு எப்படி முன்னுரிமை கொடுக்கிறார்னு இந்த பகுதி நமக்கு தெளிவா காட்டுது. இந்த வரிசையை கொஞ்சம் கல்பனை பண்ணி பாருங்க. நீங்க கடவுளுக்கு காணிக்கை செலுத்த போறீங்க. அந்த நேரத்துல உங்க நண்பர் ஒருத்தர் உங்க மேல கோவமா இருக்கிறதா உங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணணும்? காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் அவர் கூட சமாதானமாகிட்டு அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்துங்கன்னு சொல்றார். பாத்தீங்களா, மனித உறவுகளுக்கு மத சடங்குகளை விட எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு. இப்போ விவாகரத்து சம்பந்தப்பட்ட சட்டத்தை பார்க்கலாம். தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் அப்படிங்கிறது அன்னைய நடைமுறை சட்டம். ஆனா இயேசு இது எப்படி பார்க்கறாருன்னா, இது வெறும் ஒரு சட்ட நடைமுறை இல்ல, இது ஒரு புனிதமான ஒப்பந்தத்தோட முறிவு. திருமண உறவுக்கு வெளியிலான முறையற்ற உறவுன்ற ஒரு காரணத்தை தவிர வேற எதுக்காகவும் விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருமண பந்தத்தோட ஆழமான முக்கியத்துவத்தை ஒரு வலியுறுத்துறார். நம்ம கடைசி உதாரணத்துக்கு வந்தாச்சு. இது எதை பத்தினா, நம்ம பேச்சில் இருக்க வேண்டிய முழுமையான நேர்மையை பத்தி. உண்மையே நம்மளோட உருமொழியா இருக்கணும். பொய்யா சத்தியம் பண்ணாதீங்க, பண்ணுன சத்தியத்தை ஆண்டவருக்கு செலுத்துங்க அப்படின்னு முன்னாடி சொல்லி இருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சத்தியம் பண்றதோட புனிதத்துவத்தை பத்தின ஒரு பாரம்பரிய போதனை. ஆனா இயேசுவோட பார்வை இன்னும் ஒரு படி மேல போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தத்துல சத்தியமே பண்ணாதீங்கிறார். வானத்தின் பேர்லயோ பூமியின் பேர்லயோ, ஏன் உங்க தலைமையில கூட சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க வார்த்தையே உண்மையா இருக்கணும். இந்த பகுதியோட சக்தி வாய்ந்த முடிவு இதுதான். ரொம்ப சிம்பிள். உங்க பேச்சு ஆம்னா ஆம்னு இருக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கட்டும். ஒருத்தரோட வார்த்தை அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருந்தா சத்தியம்ங்கிற ஒண்ணுக்கே வேலை இல்லாம போயிடும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த போதனைகளோட மொத்த சாராம்சம் என்னன்னு ஒரு தடவை பாத்திரலாம். சுருக்கமா சொல்லணும்னா, சட்டத்தை நிறைவேற்றுவதுங்கிறது ஒரு பெரிய உள்நோக்கிய பயணம். நம்ம கவனம் வெறும் செயல்கள்ல இருந்து எண்ணங்களுக்கு மாறுது, சடங்குகள்ல இருந்து மனுஷ உறவுகளுக்கு மாறுது. வெளியில காட்டிக்கிறத விட உள்ளுக்குள்ள உண்மையா இருக்கிறத நோக்கி போகுது.
சிக்கலான சத்தியங்கள்ல இருந்து எளிமையான உண்மைக்கு நம்மள வழி நடத்துது. இதுதான் சத்தத்தோட உண்மையான இதயம். அப்போ கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கலாம். நம்ம செய்யற செயல்கள் மட்டும் போதுமா? இந்த போதனை நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகப்படுத்துது. உண்மையான நீதிங்கிறது நம்ம என்ன செய்யறோங்கிறதுல மட்டும் இல்ல, நம்ம யாருங்கிறதுல இருக்கு. நம்ம இதயம், நம்ம எண்ணங்கள், நம்ம உறவுகள், இதோட ஆழத்துல தான் உண்மையான நீதி இருக்கு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும்
எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றின் கனியுமான